தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 26/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும், ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் நமக்கு கூறும் ஒரு நல் மகிழ்ச்சியின் செய்தி என்னவென்றால், இந்த உலகில் உள்ள சாதாரண இரட்சிக்கப்படாத மக்களுக்கு இருள் மற்றும் துன்பங்கள் துயரங்கள் அவர்களை அமிழ்த்து போடும். அவர்கள் துன்பத்தில் ஆழ்ந்து அவர்கள் அழிந்து விடுவார்களாம். ஆனால் கர்த்தரை நம்பிக்கொண்டு எத்தகைய துன்பம் வந்தாலும் இடறி விடாமல், கர்த்தாவே உமக்கு நன்றி, நீர் இதை இதை அனுமதித்து என்னை புடமிடுகின்றீர், என்னை பரிசுத்தப்படுத்துகின்றீர், மனிதர்களை பற்றி அறிந்து கொள்ள செய்கின்றீர் என்று இன்னும் அதிகமாக அவரை நம்பிக்கொண்டிருக்கும் நமக்கு கர்த்தர் கூறுகின்றார், நம்மேல் கர்த்தர் உதிப்பாராம், அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த செய்தியை கண்டு கொண்டிருக்கின்ற நாம் இனி எதற்கும் நம் வாழ்க்கையில் ஒரு சிறு பகுதி, ஒரு சிறு கவலைகள் கஷ்டங்கள் வந்தால் கூட அது கர்த்தர் அனுமதித்துதான். ஆனால் அதன் முடிவில் நமக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை தருவாராம். அவர் நம்மீது உதித்து நம்மை மகிழ்ச்சி அடைய செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே சிறு சிறு சோதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் வரும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டாம், கலங்கிவிட வேண்டாம். மனிதர்களை பற்றி நாம் நம்புகின்ற மனிதர்கள் நாம் நம்பின அளவிற்கு அவர்கள் நல்லவர்கள் அல்ல, சூழ்நிலைக்கேற்ற மாறுபடுகிறவர்கள் என்பதை உணர்த்தவும் சில சூழ்நிலைகளை அனுமதிப்பார். இதே போன்று நாம் இன்னும் அதிகமாக அவரை தேட வேண்டும் என்றும் ஒரு சில துன்பங்களை அனுமதிப்பார். நாம் அதற்கு சோர்ந்து விடாமல் அவரை மட்டுமே நம்பியிருக்கின்றோம் அல்லவா? இனி அவர் நம்மை துன்பத்திற்கும் துக்கத்திற்கும் ஆளாக்காமல் அவருடைய மகிமையை நம்மீது உதிக்க செய்து நம்மை மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே மகிழ்ச்சியோடு இருங்கள், துக்கத்தை விட்டு சந்தோஷமாக வாழுங்கள். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உம்மை மட்டுமே நம்பியிருக்கின்ற எங்கள் மீது உமது வெளிச்சம் உதிக்கும், உமது மகிமை எங்கள் மேல் காணப்படும். நாங்கள் மகிமையுடன் வாழ எங்களை நீர் வழிநடத்தப் போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, நீர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.